ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அற்புதமான பிரகரண கிரந்தத்திலே இந்த ஆத்மபோதமும் வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த ஆத்மபோதத்திலே கடந்த வகுப்புகளிலே நாம் 14 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்திருக்கிறோம். அதுல இறுதியாக 14வது ஸ்லோகத்திலே காரண சரீரத்தை பத்தி பார்த்தோம். இப்ப இந்த காரண சரீரம் தான் நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கின்ற இந்த ஸ்தூல சூட்சம சரீரங்களாக உண்டாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ நம்மிடத்திலே உண்டாகுகின்ற இந்த ஸ்தூல சூட்சம சரீரங்களுக்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதுவே காரண சரீரம் என்பதாக மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்போ இந்த மனித பிறவியிலே வந்திருக்கின்ற நாம் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு புத்தி சக்தியை மேம்படுத்தி எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு என்று பிரித்து பகுத்து அறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு தன்மை கொண்டவர்களாக இருப்பதினாலே ஒவ்வொன்றையும் நாம் விசாரித்து அறிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நம்மிடத்திலே உண்டாகுகின்ற விவேகத்தினாலே நாம் பிறவா பெருநிலையை அடைய முடியும். அதை விடுத்து வேறு எந்த விதமான புறக்காரணங்களை செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியங்களினாலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. அந்த காரியங்கள் மீண்டும் மீண்டும் நம்மை இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலேயே சுற்ற வைக்கும் என்பதாகத்தான் மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இந்த பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆத்மாவை பற்றி பேசுகின்ற ஆத்ம அனுபவம், ஆத்ம போதம் என்பது தன்னை தானறிந்து தன்மயமாகி நிற்கின்ற மகான்களுக்காக கொடுக்கப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசாரத்துல இப்ப நான் யார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதை விசாரணை செய்து பார்க்கும்போது அந்த விசாரணை புத்தி அளவுல நின்று போகக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எல்லாமே மனித அளவுல ஒரு பெரிய அறிவாற்றலோட இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் சிந்திச்சு அதுக்குண்டான விடைகளை காண துடிக்கிறோம். அப்படி துடிக்கும் போது அதனுடைய இயல்புத்தன்மை என்ன அப்படிங்கறத தெரிந்து கொள்ள மறுக்கிறோம். அப்ப அதனால இப்ப நான் யாருங்கிற விசாரத்தை கூட புத்தி அளவுல தான் விசாரிக்க பார்க்கிறோமே தவிர அதற்கு ஆதாரமான அறிவை நம்மிடத்தில் இருக்கின்ற அற்ப அறிவை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்கு நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறிவோடு ஒப்பிட்டு அந்த பேரறிவை நாம் அறிந்து கொள்வது என்பது நம்மை நாம் விசாரிக்கின்ற இந்த நான் யார் என்ற விசாரத்திலே நிகழ்வது புற அறிவிலே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலே விசாரித்து அறிவது என்பது சாத்தியமாகாது. அப்ப அந்த அறிவை வைத்துக்கொண்டு விடை தேடுவதற்கான முயற்சியில் நாம் இறங்கக்கூடாது. அப்போ இங்க மகான்கள் நமக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தூய அறிவு கிட்ட எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, எதையுமே புரிய வைக்க வேண்டியதில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அறிவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்று நாம் அறிகின்ற பொழுது நம்முடைய அகங்காரம் இருக்கு இல்லையா, தனித்துவமான அகங்காரம், நான் என்கின்ற அந்த ஈகோ, அதை நம்ம இழந்து விடும்போது தான் அந்த பேரறிவு தன்மைக்குள்ள நம்ம போக முடியும். அதை இழக்காம நம்ம மீண்டும் மீண்டும் இதே மைண்டுக்குள்ள இருந்துகிட்டு இதே புத்தியை வச்சுக்கிட்டு நான் இதை பண்றேன் அதை பண்றேன் இந்த விசாரணை பண்றேன்னு சொல்லி மனதிலேயே பிளே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப இந்த மைண்டினுடைய பிளே என்ன பண்ணோம்னா நம்மள மைண்ட் லெவல்லையே வச்சிருக்குமே தவிர நம்ம அதற்கு அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு போவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையவே அமையாது. ஏன்னா நம்ம புறத்துல செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் மேலும் மேலும் மனதை விரிவுபடுத்தத்தான் செய்யுமே தவிர மனமற்ற நிலையிலே அந்த தூய அறிவாக நாம் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்காது என்றுதான் மகான்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்ப அப்படி பார்க்கும்போது புற அறிவின் தூண்டுதலினால் வருகின்ற விடைகளை மௌனமாக கவனித்துக் கொண்டே ஒவ்வொரு எண்ணமும் வரும்போது அதை தொடர முயற்சிக்காமல் அந்த எண்ணம் ஏன் வருகிறது, எப்படி வருகின்றது என்பதை விசாரித்து பழக வேண்டும். அந்த எண்ணத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம வருகின்ற எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய வெளிப்பாட்டுக்கு என்ன காரணம், என்னுடைய சம்ஸ்காரமா
அல்லது நான் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்ட இந்த விவகாரமா அப்படின்னு நம்ம வருகின்ற எண்ணங்களை சிறிது சிறிதாக நம்ம விசாரணை செய்து பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அந்த அஜ்ஞான எண்ணங்கள் எல்லாம் நமக்கு புரிய வரும். அப்பதான் அந்த அறிவு நமக்கு எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கும், தன்னுடைய சுயத்தை அது வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலை அடையும் போதுதான் மனமற்ற நிலை என்று மகான்கள் சொல்கிறார்களே தவிர, இப்ப அந்த மைண்டை வச்சுக்கிட்டே அது கான்சியஸ் மைண்டா சப்கான்சியஸ் மைண்டா அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப அந்த மைண்ட்ல இருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் மைண்டினுடைய பிளேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மைண்ட் இல்லாம நம்ம போகணும் அப்படிங்கறத நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய முக்கிய சாரமாக நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இந்த பாடத்தை நல்லா உள்வாங்குறவங்களுக்கு என்ன புரியும்னா, இங்க மனதனால எந்த கேள்வி எழுந்தாலும் அது மனதனுடைய எண்ணம் தான். மனதனாலேயே அந்த எண்ணம் எழுந்து மனதே அதை அனுபவமாக்கி மனதே அதை அழிக்க பார்க்குது. ஆனா அறிவுக்கு இது எதுவுமே தேவையில்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சுயம் பிரகாச அறிவு. அந்த அறிவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லையா, எந்த புற விஷயங்களிலும் ஈடுபடாத மனசு அந்த ஒடுங்கி இருக்கும் பாருங்க தூக்கத்துல. அப்ப தூக்கத்துல ஒடுங்கி இருக்கும்போது உங்களுக்கு இந்த உலக விவகாரங்கள் எதுவுமே தெரியாது, எந்த பிரச்சனையும் உங்களை தாக்காது. கடங்காரம் பிரச்சனை இருக்காது, நோய்வாய்ப்பட்ட பிரச்சனை இருக்காது, குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை இருக்காது, எதுவுமே இல்லாம நல்லா டீப் ஸ்லீப் தூங்கிட்டு இருப்போம். அங்கத்தான் நம்ம ஆனந்தமா தூங்குறோம். அந்த ஆனந்தம் எப்போ நம்ம உணர்றோம் அப்படின்னா, விழிப்பு நிலைக்கு வந்த பிறகுதான் நல்லா உறங்கினேன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆனந்தமாக உறங்கினேன்னு சொல்றோம் இல்லையா. அந்த உறக்கத்தில் உணராத அதை எப்பொழுதும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால், அந்த உறக்கத்தில் உணர முடியாத அந்த ஆனந்த அனுபவத்தை எப்பொழுதும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டுமானால், இந்த விழிப்பு நிலையில் தான் நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்று மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஏன்னா இந்த விழிப்பு நிலை ஒன்று மட்டும்தான் நம்மை நாம் யார் என்று அறிவதற்கான விவேக சக்தியை கொண்டதாக இருக்கிறதே தவிர, மற்ற 2 நிலைகள் இருக்கிறது இல்லையா நம்மளுடைய அவஸ்தாத்ரயத்துல. அவஸ்தாத்ரயம்னா என்ன? 3 விஷயங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதாவது நனவு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. இப்ப கனவு நிலையில வேறொரு உலகத்தை உண்டாக்கி கொண்டு அது ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நனவு உலகம் இல்லை. ஆழ்ந்த உறக்கத்திலையும் எந்த உலகமும் இல்லை. காரணம் என்ன? அங்க மனமே இல்லை. ஆனா நனவு உலகத்துல மனம் வந்த பிறகுதான் நம்மால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சம் விரியுது. இந்த பிரபஞ்சத்துல நான் என்ன மாதிரி இருக்கிறேன், என்ன ஜாதி, என்ன படிப்பு, என்ன பட்டம், இப்படி ஒரு மாதிரி நம்முடைய எண்ணங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கேற்ற ஒரு வடிவத்தை நான் உண்டாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த அபிமானம் என்னிடத்துல எப்படி இருக்கிறது என்றால், இந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து இருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களினால புறம் சார்ந்து இந்த விஷயங்கள்னால மனசு அதுல சிக்கிக்கிட்டு நான் இப்படிப்பட்டவன் இன்னார் அப்படின்னு சொல்லிக்குது. ஆனா சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, தனித்துவத்தை நீ இழக்கணும். ஏன்னா இங்க நீ தனியா இல்ல, இந்த ஹோல் யூனிவர்சலாவே ஈஸ்வரன் இருக்கிறான். அப்ப அந்த ஈஸ்வர தன்மைங்கிறது அந்த பேரறிவனுடைய பெரும் சக்தி, மகா சக்தி. அதுதான் காஸ்மிக் எனர்ஜி. சயின்ஸ் படி பார்த்தா தட் இஸ் கால்டு காஸ்மிக் எனர்ஜி. அப்ப அது காஸ்மிக் மைண்ட் எனர்ஜி அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ மைண்ட். ஏன்னா இப்ப நம்ம இடத்துல தனித்துவமாக பிரகாசிக்கக்கூடிய இந்த புத்தி சக்திக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த காஸ்மிக் மைண்டினுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்ப அது எப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம அனுபவத்துல பாக்குறோம். சூரியன் உதிப்பதும் மறைவதும், கிரகங்கள் தன்னைத்தானே சுற்றுவதும் எல்லாமே ஒரு ரிதம்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஏதாவது வேறுபாடுகள் மாற்றங்கள் தெரியுதா இந்த பிரபஞ்சத்துலன்னா, அது அதனுடைய வேலையை அது சரியா செய்து கொண்டிருக்கு. இயற்கையில படைக்கப்பட்ட எல்லாமே ஒரு ரிதம்ல இருக்கு. ரிதம்னா அந்த ஒழுங்கு, நியதி மாறாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் அந்த ரிதம்ல இருந்து வெளியே வரான். ஏன் வெளியே வரான் அப்படின்னா, அவனிடத்திலே கொடுக்கப்பட்ட பகுத்தறிவையே அவன் என்ன பண்றான், தவறாக பயன்படுத்துகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவின் விசேஷ தன்மையே தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்வதற்கான அறிவு அது. ஆனால் அந்த அறிவுல இவன் என்ன பண்றான், குறுக்கு புத்தியை வச்சுக்கிறான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிற புத்தியை விட்டுட்டு குறுக்கு புத்தியை வச்சுக்கிட்டு இந்த உடலை உண்மை என்பதாகவும், இந்த உறவுகளை உண்மை என்பதாகவும், இந்த உலகத்தை உண்மை என்பதாகவும் நம்பிக்கொண்டு அதற்கான விசேஷ சுகங்களிலே ஈடுபடுவதற்கான பல அக்கிரமங்களை செய்ய ஆரம்பித்து விடுகின்றான் மனிதன். அதை சாஸ்வதமானது, நிலையானது என்பதாக எண்ணிக்கொள்கின்றான். அவனுக்கு புரியல. அப்ப அப்படிப்பட்ட மனிதன் விசாரணை செய்து பார்க்கணும், தன்னுடைய வாழ்நாள் எவ்வளவு, நான் எவ்வளவு காலம் இங்க இருக்க போறேன்,
இயற்கையினுடைய நீதிப்படி எல்லாம் சரியா இயங்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் ஏன் இந்த நீதி மாறி இயங்குறேன்? அப்ப இந்த நீதி மாறி நான் இயங்குவதற்கு என்னிடத்துல என்ன சிறப்பு இருக்கு? அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவு தானே நான் மற்ற ஜீவராசிகளிலிருந்து மாறுபட்டு காணப்படுகின்றேன். அப்ப இந்த பிரத்யேக பகுத்தறிவின் மூலமா நான் நன்மை தீமைகளையும் பகுத்தறிகிறேன். இந்த பகுத்தறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேக தன்மை, மற்ற ஜீவராசிகளிடத்திலே இல்லாத ஒரு பிரத்யேக தன்மை. அந்த தன்மை என்னிடத்தில் இருக்கும்போது நான் அதை எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தா அதை நான் என்ன பண்றேன்னா குறுக்கு புத்தியிலேயே யூஸ் பண்றேன். தேவையற்ற விஷய சுகங்கள்ல யூஸ் பண்றேன். அப்புறம் அதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு மற்றவர்கள் சொன்ன விஷயங்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதிலேயே போய் சிக்கிக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? என்னுடைய தனித்துவத்தை இழக்காம நான் மேலும் மேலும் மிகப்பெரிய ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பாண்ட் மீன்ஸ் எப்படின்னா, அந்த காலத்துல மகான்கள் ஓமானம் சொல்லுவாங்க. இப்ப இந்த காலத்துல அந்த ஓமானம் தெரியாது நிறைய பேருக்கு. சின்ன குழந்தைங்கலாம் அந்த காலத்துல காட்டுல தான் டாய்லெட் போவாங்க. இப்பதான் நம்ம டாய்லெட் எல்லாம் கக்கஸ் எல்லாம் வச்சுட்டோம். இப்ப யூரோப்பியன் டாய்லெட் இருக்கு, இந்தியன் டாய்லெட் எல்லாம் இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஓப்பன் பிளேஸ் தான் உட்காருவாங்களா. அப்போ அங்க ஒரு வண்டு வரும். அந்த வண்டு என்ன பண்ணோம்னா அப்படியே ஒரு மண்ணை எடுத்து உருட்டிக்கிட்டு அப்படியே அந்த மண்ணை உருட்டி 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 அந்த மண் உருண்டையை பெருசு பண்ணிக்கிட்டே போகும். அந்த வண்டை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு சிறிய மண் உருண்டைய மிக பிரம்மாண்ட மண் உருண்டையாக மாத்தி உருட்டிக்கிட்டு அதனுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி பெருசு பண்ணி உருட்டிக்கிட்டு போகும். அதை பார்த்தோம்னா ஒரு கோலி குண்டு சைஸ்ல கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப சிறியதாக இருக்கும். அதை கவனிச்சு வாட்ச் பண்ணோம்னா அந்த வண்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மண் உருண்டை அப்படியே பெருசு பெருசா பெருசு பெருசா மாறி 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 அந்த மண் உருண்டை ஒரு கோலி குண்டு சைஸ்ல செஞ்சு உருட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும். அப்ப இதை கவனிச்சு பார்க்கும்போது ஒரு சிறிய மண் உருண்டைய ஒரு பெரிய மண் உருண்டையா மாற்றி உருட்டுகின்ற வேலையை அந்த வண்டு செய்து பாத்தீங்களா? அது மாதிரி மனிதன் மனதிலே இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த புற விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு விவகாரங்களிலே அந்த விஷயங்களை போட்டு மனதிலே உருட்டி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த உருட்டுற விஷயம் என்ன ஆகுதுன்னா பெருசா ஆகுது, பிரம்மாண்டமா மாறுது. அப்ப அந்த மண் உருண்டை பெருசாக பெருசாக அதனுடைய பலம் என்ன ஆகும்? அதிகமாகும் இல்லையா? அப்ப அந்த வண்டு என்ன ஆகும்னா ஒரு சட்டன் ஸ்டேஜுக்கு மேல அந்த உருண்டை பெருசான பிறகு உருட்ட முடியாம நின்றுடும். அதுக்கு மேல வண்டு சின்னதா இருக்கும், உருண்டை பெருசா இருக்கும். அப்ப வண்டு என்ன பண்ணும்னா இதுக்கு மேல என்னால தள்ள முடியல அப்படின்னு விட்டுட்டு போயிடும். அப்ப இது மாதிரி இங்க மனிதன் என்ன பண்றான்? ஏகப்பட்ட விவகாரங்களை வாங்கிக்கிட்டு மண்டையில ஏத்திக்கிட்டு குப்பைகளை அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதை மிகப்பெரிய அறிவாற்றலாக பாவித்துக் கொண்டு அந்த புற அறிவை எல்லாம் சத்தியமாக நம்பிக்கொண்டு வாழ்கின்றான். அது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கலாச்சார கல்வியும் நம்மள அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்முடைய பாரத தேசத்துல எப்போ மெக்காலே எஜுகேஷன் வந்ததோ அப்பயே நாம இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டோம் இல்லையா? நிறைய எஜுகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நம்ம இடத்துல. அப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மைண்ட் விஷயத்துல போகும்போது நம்ம எங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் இப்ப நம்ம சப்கான்சியஸ்ல என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ அதை தானே நம்ம கான்சியஸ்ல கொண்டு நடைமுறைப்படுத்துறோம். அப்ப இந்த நடைமுறைப்படுத்துற விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பிசினஸ் மைண்ட்ல, அதாவது இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோட்டிவேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. எப்படி யூஸ் பண்றாங்கன்னா இப்ப பகவத்கீதை சொல்ற மாதிரி நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய் அப்படின்னு பகவத்கீதை சொல்லும். அஷ்டாவக்ர கீதை அழகா சொல்லும். உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்ர கீதை சொல்லும். அப்ப மதி எதுவோ அதுவே கதி அப்படின்னா இங்க நம்ம மைண்ட்ல என்ன மாதிரி விஷயங்களை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா பிசினஸ்க்காக மோட்டிவேஷனல் மீட்டிங்ல போய் உட்கார்ந்த உடனே அந்த பிசினஸ் மேனேஜிங் டைரக்டர் இருக்கார்ல, எம்டி, அவருடைய பிசினஸ் மல்டிபிளா டர்ன் ஓவர் பண்ணி பல கோடிகளை சம்பாதிக்கணும், நமக்கு ஏதோ லட்சங்கள்ல சம்பளம் கொடுக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா நம்மள மோட்டிவேட் பண்ணுவார். அதுக்குன்னே ஒரு மோட்டிவேஷனல் மீட்டிங் போட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் உட்காந்து பேசும்போது நீ இப்ப அவன்லாம் கார் வாங்கிட்டான், நீயும் கார் வாங்க முடியும், அவன்லாம் பங்களா கட்டிட்டான், நீயும் பங்களா கட்ட முடியும், அப்ப நீ பதிச்சுக்கோ, என்னால முடியும், ஐ கேன் டூ அப்படின்னு சொல்லி நீ உன்னுடைய மைண்ட்ல அதை செட் பண்ணிக்கோ, இட் இஸ் பாசிபிள், ஷூர் அப்படின்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணுவாரு. அப்படி மோட்டிவேஷன் மீட்டிங் கொடுக்க கொடுக்க இவன் என்ன பண்ணுவான்னா அதை கேட்டு கேட்டு என்னாலையும் முடியும், நானும் சாதித்து காட்டுவேன் அப்படின்ட்டு மைண்ட்ல ஸ்ட்ராங் ஆகிறான் இல்லையா? அதாவது பினான்சியலா அவன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் மீட்டிங்ல ஸ்ட்ராங் ஆகி அதுல சிலர் சாதிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவன் தானே காரு பங்களாலாம் வாங்குறான். அப்ப என்ன ஆகும்னா அது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள போய் நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஸ்டோரேஜ் பண்றோமோ அதற்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை முறை மாறி நம்ம பணக்காரர்களா வாழ்றோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப நம்ம நல்ல விஷயங்கள் தானே செய்யறோம், அதனால நம்ம பொருளாதார சிக்கல்கள்லாம் தீர்ந்துடுது. இது ஒரு தப்பா? இதை செய்யலாம் இல்லையா? அப்புறம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன சாமியாரா போக சொல்றீங்களா? அப்ப எப்படி நான் சாப்பிடுறது, எப்படி நான் தூங்குறது, எப்படி நான் வாழ்றது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வருது.
எல்லோருக்குமே வரும், எனக்கும் வந்தது. அப்ப இந்த மாதிரிலாம் வருமல்ல, வராம நம்ம எப்படி வாழ்றது? இப்ப நம்ம சராசரி மனிதர்கள் தானே. அப்ப நமக்கு வந்து தினம் விடிஞ்சா செலவுக்கு பணம் தேவைப்படுது. அப்ப 1008 பிரச்சனை இருக்குது. குழந்தை குட்டி படிக்க வைக்கணும், சாப்பாட்டுக்கு வழி இல்ல. அப்ப நம்ம சம்பாதிச்சாதான் சாப்பாடு. ஒரு நல்ல துணிமணி வாங்கணும் அப்படின்னா, மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் என்ன இருக்கு? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற தேவைகள் ஃபுல்ஃபில் ஆகணும். ஆனா நம்மிடத்துல என்ன பிரச்சனைனா, அந்த ஃபுல்ஃபில்மென்ட்ங்கிறது கூட மைண்ட் லெவல்ல தான் இருக்குங்கிறது புரியாததுனால, நம்ம மத்தவர்களை பார்த்து வாழ ஆசைப்படுறோம் பாத்தீங்களா? அதுதான் இங்க ப்ராப்ளம். இப்ப அவன் மோட்டிவேஷன்ல டெவலப் ஆகி அவன் ஒரு கார், பங்களா வாங்கிட்டான்னா, அவன் எப்படி வாங்குனான்? அதுக்காக அவன் என்ன பாடுபட்டான்னு அவனுடைய பேக்ரவுண்ட நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அவன் ரொம்ப கடினமாக அதுக்காக வேலை செஞ்சிருப்பான். சும்மா வராது. சும்மா வருமோ சுக துக்கம்னு சொல்லும். சிவபோக சாரம். சிவபோக சாரத்துல இருக்கு. அப்போ அப்படி ஈஸியா ஒரு சுகம் வந்துடாது, ஈஸியா ஒரு துக்கம் வந்துடாது. அதுக்குண்டான பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னா, அதுல நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கும். அப்ப பணக்காரன் ஆகணும்னா சும்மா பணக்காரன் ஆயிட முடியாது. கடுமையான உழைப்பு இருக்கணும். எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். பணம் பணம்னு பேயா அலையணும். அப்படி அலைஞ்சாதான் பணக்காரன் ஆக முடியும். அப்பதான் அவன் பெரிய ஆளாக முடியும். அது மாதிரி இப்போ இந்த மாதிரி உலக விவகாரங்களுக்குள்ள போய் பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்றோம். ஆனா அதனால நம்ம நிறைவாயிட்டோமா அப்படின்னா, வேற யாரையும் எடுத்துக்க வேண்டாம். பணக்காரர் விஷயத்துல இப்போ இவன் 10 கோடி வச்சிருக்கான், அவன் 100 கோடி வச்சிருக்காங்கிறதெல்லாம் வேண்டாம். ஆப்பிள் கம்பெனியுடைய முதலாளி எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இப்ப நம்ம நடைமுறையில் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, மிகப்பெரிய எலக்ட்ரானிக் டெக்னாலஜில அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர், அட்வான்ஸ் மொபைல் போன்லாம் வச்சிருக்கிற ஆப்பிள் கம்பெனி. அந்த ஓனர் சொல்றாரு இறக்கும் தருவாயில, நான் பல பில்லியன் மில்லியன் கணக்கான டாலர்ஸ் என்கிட்ட இருந்தது, இப்போ இருக்குது. ஆனா இந்த பணத்துக்கு பின்னாடி நான் ஓடி என்னுடைய வாழ்நாள பூரா இந்த பணம் பணம்னு சம்பாதிச்சு நான் பணத்தை சம்பாதிச்சுட்டேன். அது வந்து நான் இந்த உலகத்தை உண்மை என்பதனால நான் இப்படி எல்லாம் ஓடி இந்த பணத்தை சம்பாதிச்சு இப்ப இப்படி பணக்காரனா மாறிட்டேன். ஆனா இப்ப நான் இந்த உடலை விட்டுட்டு எங்க போறேன்னு தெரியல. ஏன்னா இப்ப இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இப்ப நான் சம்பாதிச்சு இந்த கோடி, பில்லியன், மில்லியன் எல்லாம் எனக்கு பயன்படுது. ஆனா இந்த இறப்புக்கு பின்னாடி நான் போற இடத்துல இந்த பணம் வராதுன்னு எனக்கு தெரியும். எத்தனை பில்லியன் இருந்தாலும் நான் இந்த உடம்பு விட்டுட்டு போன பிறகு இந்த பில்லியன்ஸ் எல்லாம் என் கூட வராது. அப்ப என்னோட கூட வர்ற மனைவி மக்களும் வரமாட்டாங்க. என்னுடைய சொத்து சுகம், மனைவி, உற்றார் உறவினர், பெற்ற மகன், பிள்ளை யாரும் வரமாட்டாங்கல்ல. அதுதான் பட்டினத்தாருடைய பாடல் சொல்லும். காதருந்த ஊசி வாராது கான் கடைவழிக்கு. அப்போ இதுதான் நம்ம மகான்கள் ஆதியில புரிந்து கொண்டார்கள். இதெல்லாம் வந்து விவரமற்ற விஷயம். அதனால நம்முடைய அத்தியாவசிய தேவைக்கு நம்ம தர்ம வழியில சம்பாதிச்சு அதுல நம்ம மனதுல நிறைவாய்க்கணும். அவ்வளவுதான். நம்முடைய தேவைகள் என்னவோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்ங்கிற விஷயத்துல நம்ம நிம்மதியா வாழ்ந்தா போதும். அவன் கார்ல போறான், நானும் கார்ல போகணும். அவன் பங்களாவில போறான், நானும் பங்களாவில போறணும்னு முயற்சி எடுக்கிறதுனால தான் இங்க நம்ம அதிக எஃபர்ட்ஸ் போட்டு ஓடுறோம். அப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறதுனால நம்ம அந்த பணத்தை வச்சு என்ன சந்தோஷத்தை கண்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கு நீங்க பாருங்களேன், பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, வீட்டுக்காரன் வெளிநாட்டுல போய் கோடி கோடியா சம்பாதிக்கிறான். வீட்டுக்காரி இந்தியாவுல பல பாய் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கிறான். இப்ப இதெல்லாம் நம்ம பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். அப்புறம் அவ வந்து கணவன் என்ன பண்றான், இங்கிருந்து அங்க போட்டு தள்ளுறான். ஏன்னா இவன் வந்து ஓரளவுக்கு அவன் பெரிய அமௌண்ட்டை சம்பாதிச்சு வச்சுட்டான், இன்னும் அவன் இருந்தா நமக்கு இடைஞ்சல் ஆகும் அப்படின்ட்டு. அப்ப இது மாதிரி பணத்தை வந்து யாருக்காக அவன் சம்பாதிக்கிறானோ அவர்களே அவனுக்கு அந்த பணத்தை வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவனை முடிச்சு கட்டிடுறாங்க, அவனும் இறந்து போயிடுறான். அப்ப தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறவன்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம், அவெல்லாம் இல்லாம போயிடுறான். அந்த பணத்தை அனுபவிப்பதற்கு அவர்கள் இருப்பதில்லை. அப்ப இதெல்லாம் தான் நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மள வாழ வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லல, வாழ்க்கை வாழ்வதற்கு தான் சொல்லுது. ஆனா அந்த வாழ்க்கையை விவேகத்துடன் வாழ வேண்டும். அது சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இங்க நமக்கு தேவையில்லை. நம்ம மனமற்ற நிலையில அந்த அறிவா பிரகாசித்துக் கொண்டிருந்தாலே நம்ம என்னவா மாறுவோம் அப்படின்னா, இந்த தனித்துவத்தை இழந்து இந்த ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வரும்போதுதான் நமக்கு இந்த உடல் மேல இருக்கிற அபிமானம் போகும். இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இந்த தனித்துவமான உடல் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த உடல்ல தேவையான உடைகளை நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா அலங்காரம் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பங்களாவில் இருக்கணும்னு ஆசைப்படுது. ஆனா அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, அதே பங்களாவில் இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லும்னா, நான் தான் அந்த பங்களாவில் இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்லும். அதுதான் அந்த ஈஸ்வர மனம், காஸ்மிக் மைண்ட்னு சொல்லுது. அப்ப அந்த காஸ்மிக் மைண்ட் லெவல்ல நம்ம வரும்போது தான் இங்க ஏற்றத்தாழ்வுகள் மறையும். என்னால வந்து அந்த பங்களா வாழ்க்கையை அனுபவிக்க முடியல, அவன் அந்த பங்களாவை அனுபவிக்கிறானே அப்படிங்கிற அந்த இருமைகள் எப்ப இருக்கும்னா, இந்த விஷயம் புரியாததுனால.
இந்த விஷயம் புரிஞ்சிட்டா அவன் பங்களாவில் இருக்கும் போதும் நான் இங்க குடிசையில் இருக்கும் போதும் எனக்கு வேற்றுமையே தெரியாது, எந்த பேதமும் இருக்காது. ஏன்னா இந்த எல்லா உடம்புக்குள்ளேயும் நான் தான் இருக்கிறேன். அந்தந்த மனம் சார்ந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற அந்த உடல் கிடைச்சிருக்குது, அது அப்படி வாழட்டுமே அப்படின்ற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் இருக்கு பாருங்க. அதுதான் இங்க ஞானம். இங்க ஞானம் என்ற விஷயமே அதுதான், வேற எதையுமே இங்க சாஸ்திரம் சொல்றது இல்ல. அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா போதும், நம்ம எல்லாவற்றையும் உதறிவிட்டு அந்த அறிவாக மாறிவிட்டோம், அவ்வளவுதான். அங்க எதுவுமே நம்ம அடையறதுக்கு இல்லை. அப்ப அந்த அறிவு நிலையில அடைவதற்கு என்ன இருக்கிறது? எதையாவது ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைக்கிறதே மனசு தானே. அப்ப இங்க ஞானம் என்பதே அனைத்தையும் விட்டு விட்டு அந்த தூய அறிவாக பிரகாசிப்பது தானே. அப்ப அதைத்தானே நம்ம இந்த பாடத்திட்டத்துல படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆழமான விஷயத்தை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுல இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கிற முக்கிய விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் மனம் அதை அக்செப்ட் பண்ணும், ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னா மைண்ட் என்ன பண்ணும்னா இன்னும் ஏதோ இருக்கு இன்னும் ஏதோ இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் இங்க மகான்கள் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே உணர்கின்ற அந்த ஆனந்த அனுபவத்தை விழிப்பு நிலையிலேயே நீ அனுபவமாக்க முடியும். அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பத்திரகிரியாருடைய பாடல் இருக்கு. பத்திரகிரியார் தான் அந்த பாடலை பாடினார். நான் போன தடவை அதை பட்டினத்தாரன் தவறா சொல்லிட்டேன் பேச்சுவாக்குல. பத்திரகிரியாருடைய பாடல் அது. அப்போ அந்த தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்படின்னா, விழிப்பு நிலையிலேயே அந்த ஆனந்த அனுபவம் தூங்கும் போது கிடைச்சது இல்லையா, நிம்மதியான அனுபவம். ஆக ஆனந்தமா தூங்கணும்னு சொல்றோம் இல்லையா எழுந்த பிறகு, அது மாதிரி ஒரு நிலை விழிப்பு நிலையிலே அடைய முடியும். அதுதான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற நிலை. அதைத்தான் அடைய வேண்டும். அதுதான் நமக்கு இங்க புரியணும். அதற்கு தான் 3 நிலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட 3 உபாதிகளாகிய 3 சரீரங்களாகவும் இருக்கிறது. அதுதான் விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை அனுபவம். அப்போ இங்க 3 சரீரங்கள் என்ன? ஸ்தூல உடல், சூட்சும உடல், காரண உடல் என்று 3 உடல்கள். அப்ப இந்த ஸ்தூல உடல்ல இப்ப நம்ம விழிப்பு நிலை அனுபவத்தை அனுபவமாக்குறோம். கனவு நிலையில சூட்சும உடல் அனுபவமாக்குறோம். அங்க நமக்கு உடம்பே கிடையாது, ஆனா உலகத்தை படைக்கிறோம் இல்லையா. அங்க உலகத்தை படைக்கும் போது கனவு நிலையில நீங்களும் இருக்கீங்க, உங்க நண்பரும் இருக்காங்க, இந்த உலகமும் இருக்கு. ஆனா அதுக்கு ஏதாவது ரா மெட்டீரியல் எடுத்தோம்னா இல்லையே. எந்த புற விஷயங்களும் நம்ம எடுக்காம நம்முடைய மைண்டே தான் அவ்வளவு பெரிய வேர்ல்டை கிரியேட் பண்ணுது. அந்த கனவுல அவ்வளவு பெரிய உலகத்தை, பிரம்மாண்ட உலகத்தை நம்ம மைண்ட் கிரியேட் பண்ணுது இல்லையா, அதுதான் சூட்சும உலகம். அந்த சூட்சும உலகத்தை படைக்கிறதே மைண்டு தான். அப்போ அதுதான் இங்க என்ன சொல்லுதுன்னா, கனவு நிலை. ஆழ்ந்த உறக்க நிலையில நான் யாருன்னே தெரியாம தூங்குறேன் இல்லையா, அதுதான் காரண சரீரம். காரண சரீரத்துலதான் என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நேற்று கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா. அது என்ன சொல்லுது? அவித்யா, அறியாமை, அஜ்ஞானம் சொல்லுது. ஏன்னா அங்க என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்ட்டு. அந்த நிலையில தான் நம்ம ஒடுங்குறோம். தூங்கும் போது நம்ம எங்க போறோம்னா அந்த காரண சரீரத்துல போய் ஒடுங்குறோம். நம்ம எல்லாமே தூங்கும் போது காரண சரீரத்துக்குள்ள போயிடுவோம். அந்த காரண சரீரத்துக்குள்ள போயிட்டோம்னா அங்க என்ன இருக்குன்னே தெரியாது, அவ்வளவுதான். அந்த டீப் ஸ்லீப்ல தான் இருப்போம். ஆனா அந்த காரண சரீரத்துக்கு சாஸ்திரம் என்ன பேர் வச்சிருக்குன்னா, நம்ம இடத்துல கொடுக்கப்பட்ட பஞ்ச கோஷங்களில ஆனந்தமய கோஷம் அப்படின்னு காரண சரீரத்துக்கு பேர் இருக்கு. இப்ப நமக்கு என்னென்ன கோஷங்கள் இருக்கு? தத்துவ போதத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கணும். தத்துவ போதத்தில் என்ன சொல்லப்படுது? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம். அப்போ நம்ம இடத்துல இந்த உடல் அன்னமய கோஷமாகிய இந்த ஸ்தூல உடல் இருக்கிறது. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடலாகிய மனம் இருக்கிறது, மனோமய கோஷம். அப்புறம் விஞ்ஞானமய கோஷம் என்பது மனதினுடைய மேம்பட்ட தன்மையான புத்தி சக்தி இருக்கிறது, விஞ்ஞானமய கோஷம். அப்புறம் அதுக்கப்புறம் பிராணன் இருக்கு, இந்த உடல் இயங்குவதற்கான பிராண சக்தி இருக்கு, அதனால பிராணமய கோஷம். அப்ப இந்த கோஷங்கள் எல்லாம் உள்ளடக்கிய இந்த உடல் காரண சரீரத்தின் மூலமா தான் கிடைச்சிருக்கிறது. அதனால ஆனந்தமய கோஷமும் நம்ம இடத்துல இருக்கிறதுனால இந்த 5 கோஷங்களும் ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம கடந்த தத்துவ போதத்திலேயே பார்த்துட்டோம். இங்க புதுசா நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அந்த கோஷங்களை கடந்து இந்த 3 சரீரங்களாகிய உபாதிகள் விலகி ஆத்மாவில் தன்னில் தானே ஒளிவிட்டு நிற்பதைத்தான் ஒருவன் தன் உணர்வினால் அறிய முடியும். நானே அந்த தூய அறிவு, நானே அந்த ஆத்மா என்பதை எப்படி ஒருவன் அறிந்து கொள்ள முடியும்னா, தன்னிடத்தில் இருக்கிற அந்த தன்னுணர்வு தன்மையை அந்த பேருணர்வு தன்மைக்குள்ள உயர்த்தி கொள்ளும் போதுதான் அந்த அறிவு பிரகாசம் பிரகாசிக்கும். அறிவு பிரகாசம்னா என்ன? அந்த சுயம் பிரகாச அறிவாக நான் இருக்கிறேன், என்னுடைய வியாபகம் தான் இந்த பிரபஞ்சம், இதுல ஏற்றத்தாழ்வுகள் எனக்கு கிடையாது. இவன் குடிசையில் இருக்கிறான், அவன் கோபுரத்தில் இருக்கிறான்னு நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய மனோ வியாபகம் பலவாறாக விரிந்து பரவி கிடக்குது. அது ஒவ்வொன்றிலையும் பிரதிபிம்பிக்குது, பட்டு பிரதிபிம்பிக்குது. தட் இஸ் நாட் ரியாலிட்டி.
அது ஒரு ஷேடோ தான், நிழல் தான். இப்போ அதுக்கு தான் நான் ஏற்கனவே உதாரணமெல்லாம் சொல்லிட்டேன். அந்த ஷேடோங்கிறது என்ன? சூரியனுடைய பிரதிபிம்பம் கீழே நீர்ல பிரகாசிக்கும் போது நல்ல கங்கை நதியில அப்படியே முழுசா பிரதிபிம்பிக்கும். மேல இருக்கிற சூரியனே கீழே வந்துட்ட மாதிரி. ஆனா குட்டை தண்ணியில, சேத்து தண்ணியில பிரகாசிக்கும் போது கலங்கிய சூரியனா தெரியும், அங்க பிரகாசம் இல்லாம இருக்கும். அப்ப என்ன காரணம்னா அந்த நீர் தான் காரணம் என்பது போல இங்கு மனம்தான் காரணம். ஏற்றத்தாழ்வுகள் மனதினிடத்திலே இருக்கு. குப்பைகளை எடுத்துக் கொண்டிருக்கிற மனசுல எப்படி ஆன்மா பிரகாசிக்கும்? அறிவு எப்படி பிரகாசிக்கும்? அப்ப அறிவு எனக்கு பிரகாசிக்கல, அறிவு எனக்கு தெரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னா ஏற்கனவே அங்க 1008 குப்பை இருக்குது. அதெல்லாம் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணாதான் அந்த அறிவு பிரகாசம் நமக்கு வெளிப்படும். ஏன்னா ஏற்கனவே தண்ணியில களங்கம் இருக்கு. அந்த தண்ணியை சுத்தப்படுத்தி சேரெல்லாம் அள்ளி வெளியே போட்டா தானே அந்த தண்ணி அப்படியே களங்கம் இல்லாம தெளிந்து நிற்கும் போது சூரியனுடைய முழு உருவத்தை நம்ம அந்த தெளிந்த நீர்ல பார்க்க முடியும். கலங்கிய நீர்ல போய் சூரியனுடைய முழு பிம்பத்தை, பிரகாசத்தை பார்க்க முடியுமான்னா முடியாது. அது மாதிரி மனம் கலங்கி இருந்தா இங்க அறிவு பிரகாசிப்பது நமக்கு தெரியாது. அப்ப இதுக்கு தடையாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம தத்துவ போதத்திலே படித்தோம். அதுல பஞ்ச கோஷங்களை பத்தியும் படிச்சோம். அதுதான் இப்ப இந்த 15வது ஸ்லோகத்துல சொல்ல வர்றார். 15வது ஸ்லோகம் பார்க்கலாம். பஞ்ச கோஷாதி யோக்கேன ததன்மய இவ ஸ்திதஹ சுத்தாத்மா நீல வஸ்திராதி யோக்கேன ஸ்படிகோ யதா. 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றார்னா, தன் எதிரிலே இருக்கின்ற நீல நிற துணியின் வர்ணத்தை எடுத்துக்கொண்ட ஒரு களங்கமற்ற கண்ணாடி போன்ற ஸ்படிகம் அந்த நீல நிறமாக மாறி காட்சியாவதை போன்று இந்த இயற்கையிலேயே மாசு மாறுவற்று விளங்குகின்ற, அதாவது இந்த குப்பைகள் எதுவும் இல்லாத தூய அறிவாகிய எதுவும் ஒட்ட முடியாத அந்த ஆத்மாவானது அதை மறைக்கும் 5 கோஷங்களின் குணங்களோடு தோன்றுகின்றது என்று இந்த 15வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 15வது ஸ்லோகம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இடத்திலே இருக்கின்ற 5 கோஷங்கள் இருக்கு இல்லையா? அன்னமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இது எல்லாமே 5 கோஷங்களும் உள்ளடக்கியதுதான் 3 சரீரம். ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். அப்ப இந்த 3 சரீரங்கள் 5 கோஷங்கள் எல்லாம் எதை மறைக்குது? ஆத்மாவை மறைக்கிறது, அந்த அறிவை மறைக்கிறது. அப்ப ஆத்மாவுக்கு உபாதியாக ஸ்தூல, சூட்சும மற்றும் காரண உடல்கள் இருப்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மாதிரியே 5 கோஷங்களும் இந்த உடலுக்கு இருக்கின்றன. அவைகளைத்தான் நம்ம 5 விதமான கோஷங்களாக பார்த்தோம். அப்ப இங்கு கூறப்பட்டிருக்கின்ற இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களும் 3 உடல்களின் ஒட்டுமொத்த கலவை. அப்ப இந்த கோஷம்னா என்னன்னா ஒரு உரை. இந்த 5 கோஷங்களும் இந்த 3 உடல்களை உரையாக மூடிக்கொண்டிருக்கின்றது, மேல போட்டு மூடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த உரைகளை கொண்டு ஆத்மாவின் மீது போர்த்தப்பட்டிருப்பது போல நமக்கு இருப்பதினாலே அந்த உரைகளை நம்ம விளக்கினால்தான், அந்த உரைகளை நம்ம நீக்கினால்தான் அந்த ஆத்மா பிரகாசிப்பது நமக்கு தெரியும். இதற்குத்தான் மகான்கள் ஓமானம் கொடுக்கும்போது, சூரியன் என்னமோ சுயம் பிரகாசமாக வானத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கு, ஆனா அந்த சூரிய ஒளியை எதனாலும் தடுக்க முடியாது. ஆனா கருமேகங்கள் சூழ்ந்து விடும்போது அந்த சூரிய ஒளி மறைந்து விடுவது போல காணப்படுகிறது. அப்ப அந்த சூரிய ஒளியை தற்காலிகமாக மறைக்கின்ற அந்த கருமேகங்கள் சாஸ்வதமா, சத்தியமானா இல்ல. அது கொஞ்ச நேரம் இருக்கும், கலைஞ்சு போயிடும். அப்போ வந்து போகின்ற சாஸ்வதமற்ற இந்த மேக கூட்டங்கள் அந்த சூரியனை மறைப்பது போல நமக்கு தெரிந்தாலும் உண்மையிலே அவைகள் சூரியனை மறைத்து விட முடியுமான்னா முடியவே முடியாது, ஒரு காலத்திலும் முடியாது. ஆனால் அவைகள் மறைப்பது போல காணப்படுவது ஒரு தற்காலிக தோற்ற மாயை. அது மாதிரி இங்க நமக்கு 5 கோஷங்களாகிய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், இந்த ஆனந்தமய கோஷம் எல்லாம் தற்காலிகமாக ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருப்பதனால நம்ம அதை சத்தியம் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பாத்தீங்களா? அதுதான் இங்க அஜ்ஞானம், அறியாமை. அந்த ஆகாயம் வந்து சாஸ்வதமா இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா போச்சு இல்லையா? சூரியனே நமக்கு தெரியாது. அப்ப சூரியனே வராது, போச்சு, கருமேகம் மறைச்சிக்கிச்சு, இனிமேல் சூரியனே வராதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அது என்னங்க கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும், அப்புறம் சூரியன் பிரகாசம் வெளிப்படும் சொல்லுவோம் இல்ல? அந்த புரிதல் நம்ம இடத்துல இருக்குல்ல. அது மாதிரி இங்கேயும் இந்த 5 கோஷங்கள் சில வருடங்கள் இருக்கும், அப்புறம் இல்லாம போயிடும். அப்ப இதுவா இங்க சத்தியமா இருக்கு? இல்லையே. அப்ப ஆத்மா மட்டும்தான் சத்தியம், அந்த சூரியன் மட்டும்தான் சத்தியம். அந்த சூரியனை மறைக்கின்ற மேகங்கள் வந்து போவது போல இங்க ஆத்மாவை மறைக்கின்ற 5 கோஷங்கள் வந்து போகின்றன. அப்ப வந்து போகின்ற கோஷங்களா சத்தியம், சாஸ்வதம் அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்க எந்த கோஷத்துல போய் நீங்க சிக்குவீங்க?
அப்ப நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, மனோமய கோஷத்துல போய் நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த மனம் தான் இங்க கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டுங்கிற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு அதுலயே மாட்டி வீணா போயிடும். அப்புறம் அது ஆன்மாவாக மாறவே மாறாது. ஏன்னா அந்த மைண்ட் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கும், விவகாரத்துக்குள்ளேயே இருக்கும், விவேகத்தை இழந்து விடும். அது தன்னை எப்ப விவேகியா மாத்தும் இந்த மைண்ட் அப்படின்னா, தன்னுடைய தனித்துவத்தை இழக்கும் போதுதான் விவேகத்தை அடையும். ஏன்னா இங்க நான் செய்கின்றேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே ஈகோ தானே. அதைத்தானே நம்ம இங்க விட சொல்றோம். நான் செய்கின்றேங்கிற அந்த எண்ணத்தை விட்டு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை அதை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஈஸ்வரன் சொல்றோம், ஈஸ்வரத்தன்மைன்னு சொல்றோம். அப்ப இங்க ஈஸ்வரனால இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது நமக்கு புரியல. ஈஸ்வரன்னா என்ன? அந்த ஆற்றல், மாயா சக்தி, அது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துல இந்த உலகம் வந்து போகின்றது. அதுதான் இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்றது. அதுதான் பிரம்மா, விஷ்ணு, சிவம் என்பதாகலாம் சொல்லப்பட்டது. அப்ப அப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்ட யூனிவர்சல்ல அந்த ஈஸ்வர சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. நாம் அது புரியாம இங்க நான் செய்யறேங்கிற அகங்காரத்துல ஆடுறதுனால நம்ம தற்காலிகமாக ஜெயித்து விட்டது போல தோன்றினாலும் அதனுடைய முடிவு என்ன ஆகும்னா, நமக்கு நம்ம நினைச்ச மாதிரி வெற்றியை கொடுக்காது. மீண்டும் பல பிறவிகளுக்கு அது வழிவகுத்து விடும். அப்ப நம்முடைய இலக்கை நம்ம அடைய முடியாமல் போய்விடும் என்பதுதான் இங்க மகான்கள் சுட்டிக்காட்டி இந்த 5 கோஷங்களுக்குள்ள எங்கேயுமே மாட்டாதீங்கன்னு சொல்றாங்க. நாம அது புரியாம என்ன பண்றோம்? உடற்பயிற்சி செய்யறோம். அன்னமய கோஷத்தை பிடிச்சிக்கிட்டு உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். உடற்பயிற்சின்னா என்ன? உடலை பேணி காக்கிறது, யோகா எல்லாம் பண்றோம். பல போஸ்டர்ல நம்ம உடம்ப வச்சு அதை டெவலப் பண்ணிட்டா நீண்ட காலமா வாழலாம்னு நினைக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட உடற்பயிற்சியாளனும் உடம்ப ஒரு நாள் விட்டுறான், உடற்பயிற்சி செய்யும் போதே விட்டுறான். அதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா பெரிய பெரிய பாக்ஸர் எல்லாம் கூட அந்த அவ்வளவு பெரிய ஜைஜாண்டிக்கா வச்சிருக்கிற உடம்ப அப்பயே விட்டுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த யோகாலாம் பண்ணி பயங்கரமா ஃபிட்டா வச்சிருக்கிறவங்களும் உடம்பு ஒரு நாள் போயிடுது. அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி பண்றேன்ட்டு வாசி அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அன்னமய கோஷத்துக்கு அப்பாற்பட்ட பிராணமய கோஷத்துல போய் சிக்கிக்கிட்டு அந்த மூச்சு பயிற்சி பண்றேன், நான் நாடி சுத்தி பண்றேன், கபாலபாத்தி பண்றேன், அப்புறம் வாசி பண்றேன், அந்த வாசியில கதி ஓட்டுறேன் அப்படி என்னென்னமோ பயிற்சி முறைகள் செய்து கொண்டிருக்கிறவங்க எல்லாம் அந்த பிராணமய கோஷத்துல சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, நான் தியானம் பண்றேன், ஜபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோமய கோஷத்துல சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கோஷங்கள்ல சிக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதேனும் ஒரு வகையில சிக்கல்ல தான் இருக்கிறான். அதுதான் விலங்குன்றோம். அதைத்தான் கைது செய்யப்பட்ட நிலை என்று சொல்றோம். அந்த விலங்கு நீங்க மாத்தி மாத்தி வேணா செய்யலாம். எனக்கு செம்புல போட்டிருக்காங்க, எனக்கு தங்கத்துல போட்டிருக்காங்க, எனக்கு வெள்ளியில போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? எதுல போட்டிருந்தாலும் அந்த விலங்கு தானே. அந்த கை விலங்கு நம்மளை கைது செய்யதானே வச்சிருக்கு. நம்முடைய சுதந்திரம் அங்க இல்லையே. அது மாதிரி இங்க நம்முடைய உண்மையான சுதந்திரம் அந்த தூய அறிவாக நாம் இருப்பதுதான். அது தெரியாம நம்ம இந்த பாடி மைண்டுக்குள்ள சிக்கிக்கிட்டு இந்த 5 கோஷங்கள்லயே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த தூய அறிவாக நம்ம எப்ப பிரகாசிக்க முடியும்? அப்ப இந்த கோஷங்களை கடந்து வர வேண்டும் என்பதுதான் இங்க சொல்ல வர்றாரு. பஞ்ச கோஷாதி யோகேன ததன்மய இவஸ்திதா சுத்தாத்மா நீல வஸ்திராதி யோகேன ஸ்படிகோ யதா. எதிரே உள்ள நீல நிற துணியின் வர்ணத்தை எடுத்துக்கொண்டு அந்த நிர்மலமான கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல் எவ்வாறு நீல நிறமாக மாறிவிடுகின்றதோ அதுபோல இந்த 5 கோஷங்களை பிரதிபிம்பிக்கின்ற ஆத்மா அந்த 5 கோஷங்களில் சிக்கிக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொள்கின்றான் மனிதன். ஆனால் உண்மையில் அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல் எப்பொழுதும் கண்ணாடி போன்றே இருக்கிறது. அதில் எந்த ஒரு களங்கமும் ஒட்டுவதில்லை. ஆனால் ஒட்டி விட்டது போல காணப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகக்கல் அருகிலே வைக்கப்பட்ட நீல நிற துணி. அப்ப அந்த நீல நிற துணியை எடுத்து தூரம் போட்டுட்டோம்னா மீண்டும் அந்த கண்ணாடி ஸ்படிகக்கல் தன்னுடைய இயல்பு நிலைக்கு, பளிங்கு நிலைக்கு திரும்பிவிடும். அப்போ அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிக கல்லிலே எந்த நிறமும் ஒட்டவே இல்லை. ஆனால் ஒட்டி விட்டது போல காணப்படுவதற்கு காரணம் அந்த நீல நிற துணி. அப்ப அந்த நீல நிற துணியை தூக்கி தூரம் போட்டா அந்த கண்ணாடி தன்னுடைய இயல்பு நிலையிலே ஸ்படிகம் போன்று எந்த ஒரு மாசுக்களும் இல்லாத நிர்மலமான நிலையில இருக்கின்றதோ அது போல ஆத்மா எந்த மாசுக்களும் இல்லாமல் தூய்மையாக நிர்மலமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆத்மாவின் மீது அறியாமையினாலே இந்த 5 கோஷங்கள் ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த ஆத்மா இப்படி எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குது. மூச்சு பயிற்சி பண்ணி அடைகிறேன், தியானம் பண்ணி அடைகிறேன், யோகா பண்ணி அடைகிறேன் அப்படின்னு எதையாவது ஒண்ணு பிடித்துக் கொண்டு மனம் அதுல சிக்கி கொண்டிருக்கிறது. அப்ப அந்த சிக்கல்கள் இருந்து விடுபடாத மனம் என்றைக்கு விடுதலை ஆகும்? என்றைக்குமே விடுதலை ஆகாது. அப்ப இது மாதிரி புற விஷயங்களை ஏற்றிக்கொண்டு இதிலே சிக்கி கொண்டிருக்கின்ற மனோமய கோஷத்தில் இருக்கின்ற மனிதன் என்றைக்கு என்ற மகத்தான அறிவாக பிரகாசிக்க முடியும்? அப்ப படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவை பயன்படுத்தி இது போன்ற விசாரணைகளை செய்து பார்த்து விவேகத்தை யாரு அடைகிறானோ அவன் தானே இங்கு
வந்த வேலையை முடித்து விட்டு போக முடியும். அவன் தானே இங்கு விடுதலை ஆக முடியும். அப்ப நாம அடிதான இந்த மனித பிறவியில வந்திருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை பயன்படுத்தி விசாரணை செய்து விவேகத்தை அடைந்து, நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன், ஆன்மாவாகத்தான் இருக்கின்றேன் என்று அறிந்து கொள்ளும் போது, உணர்ந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய சுயம் பிரகாசிக்கும். அது வரைக்கும் நான் எதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேனோ அதுதான் நான் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பேன். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக எங்க பகவான் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்திலே 15வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 5 கோஷங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தத்துவ போதத்திலே விளக்கமா சொல்லிட்டேன். சாப்பிடுற சாப்பாட்டுனால உண்டாகிறது தான் இந்த அன்னமய கோஷம். ஏன்னா இந்த உடம்பு வளரணும்னா அதுக்கு உணவு தேவை. அந்த உணவுனால இந்த உடம்பு வளர்ந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தோம்? ஒரு 2-2.5 கிலோ வெயிட்ல சின்ன குழந்தையா இருந்தோம். அப்புறம் நம்ம சாப்பிட்டு இன்னைக்கு 50 கிலோ 100 கிலோ வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா அந்த உணவுனால வளர்ந்ததுனால இந்த உடலானது சாப்பாட்டினால் வளர்ந்தது. அதனால அன்னமய கோஷம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 5 பிராணங்கள் நம்ம இடத்துல இருக்குது. அது அபானன், உதானன், பிராணன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 5 பிராணன்களை என்ன சொல்றோம்னா பிராணமய கோஷமா சொல்றோம். அப்புறம் அந்த பிராணமய கோஷம், அப்புறம் கர்மேந்திரியங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? 5 கர்ம இந்திரியங்கள், 5 ஞான இந்திரியங்கள், பிராணன், அப்புறம் மனம், புத்தி எல்லாம் சேர்ந்து சூட்சும சரீரமா பார்த்தோம். அந்த சூட்சும சரீரத்துக்கு தான் இன்னொரு பேர் இருக்கு சாஸ்திரத்துல. அதுக்கு லிங்க சரீரம்னு பேரு. அப்ப அந்த லிங்க சரீரம்னா என்னன்னா, அது கண்ணுக்கு தெரியாத சூட்சும சரீரத்தை சாஸ்திரம் லிங்க சரீரம்னு சொல்லும். அதனாலதான் நம்ம லிங்கம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். அந்த லிங்க சரீரம் சூட்சமம். அந்த சூட்சமத்துல இந்த என்னென்ன இருக்கு? 17 தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அதுதான் மனம். பொதுவா நம்ம மனம்னு சொல்றோம். ஆனா அது கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல். அதுல இருந்துதான் நமக்கு இந்த ஸ்தூல உடல் கிடைச்சது, பரு உடல் கிடைச்சது. அப்ப இந்த பருவுடலாகிய ஸ்தூல உடலும் கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடலும் உண்டாவதற்கு காரணமாக இருந்த உடல் தான் அதுதான் ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷத்தை தான் காரணத்தேகம்னு சொல்றோம். காரணத்தேகம்னாலும் ஆனந்தமய கோஷம்னாலும் அவித்திய நிலை என்றாலும் ஆழ்ந்த உறக்கம் என்றாலும் ஒன்றுதான். எல்லாம் ஒரே விஷயம்தான். காரண சரீரம் அதுக்கு பொதுவா நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்ப இதை நல்லா நீங்க புரிந்து கொள்ளும் போது, இங்க மனதுல சிக்கிக்கிட்டு இருந்தா அது மனோமய கோஷம், பிராணன்ல சிக்கிக்கிட்டு இருந்தா அது பிராணமய கோஷம், இது மாதிரி உடம்புலயே யோகா பண்ணிக்கிட்டு உடம்புலயே சிக்கிக்கிட்டு இருந்தா அன்னமய கோஷம். அப்ப எந்த கோஷத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நாம தான் விசாரம் பண்ணி பார்க்கணும். இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. நீங்க அன்னமய கோஷத்துல சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பிராணமய கோஷத்தை சிக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அவங்க எதுல ஈடுபட்டு இருக்காங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர இன்னொருத்தர் சொல்லவே முடியாது. அப்ப நாம தான் தனித்துவமாக நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அந்த எண்ணங்களை விசாரித்து பார்த்து தெளிவடைய வேண்டும். அப்ப இந்த 3 கோஷங்கள் சேர்ந்து என்னென்ன கோஷங்கள்லாம் மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் எல்லாம் சேர்ந்து சூட்சும சரீரம் இருக்குது. அப்புறம் 3வதா காரண சரீரம் தான் ஆனந்தமய கோஷமா இருக்குது. அப்ப இந்த கோஷங்கள் தான் ஆத்மாவை மறைக்கிறது. அப்ப என்றும் தன்னில் தானாய் சுயம் பிரகாசமாய் சூரிய ஒளி போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தூய அறிவாகிய ஆன்மாவை இந்த 5 கோஷங்கள் மறைக்கின்றது என்றுதான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்ற மிக முக்கிய விஷயமாக இந்த சூத்திரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே 15வது ஸ்லோகத்திலே பார்க்கிறோம். அடுத்தது 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வபுஸ்து சாதிபிஹி கோசைர் யுக்தம் யுக்திய வதாததஹ ஆத்மான மந்திரம் சுத்தம் விவிச்சியா தண்டுலம் யதா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒரு நெல் இருக்குன்னா அந்த நெல்லானது அரிசி தானே. ஆனா அந்த அரிசி எப்படி இருக்கும்? உமியோட சேர்ந்து இருக்கும். அப்ப உமியோடு கூடிய ஒரு நெல்லை பதமாக உலக்கையால் குத்தி குத்தி அரிசியையும் உமியையும் தனித்தனியாக பிரித்து எடுப்பது போன்று பரிசுத்த ஆன்மாவை மறைக்கின்ற உடல் முதலான 5 கோஷங்களையும் நாம் இவ்வாறு படித்து வருகின்ற சாஸ்திர விஷயங்களை விசாரித்து ஸ்ருதி சொல்ல வருகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு யுக்திகளினாலே, அதனால் கிடைத்த நம்முடைய அறிவாற்றலினாலே, புத்தி சக்தியினாலே, யுக்தியினாலே சாஸ்திர விசாரங்களிலே ஈடுபட்டு பிரித்து நீக்கி நம் உள்ளே சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை உணர வேண்டும் என்பதாக இந்த 16வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இந்த 16வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரு அரிசியை நான் பார்க்கணும்னா அந்த அரிசியை எது மறைச்சுக்கிட்டு இருக்குது? அரிசிக்கு மேல இருக்கிற உமி மறைச்சுக்கிட்டு இருக்கு.
அப்ப அந்த அரிசியை நான் பார்க்கணும்னா அந்த அரிசிக்கு மேல இருக்கிற உமியை நான் நீக்கணும். அப்ப உமியை நீக்கணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு? அந்த காலத்துல என்ன ப்ராசஸ்? இப்பதான் மெஷின் வந்துருச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, உலக்கைய வச்சு குத்துவாங்க. உரல்ல போட்டு உலக்கைய வச்சு குத்துவாங்க. குத்தும்போது அந்த உமி தனியாவும், அரிசி தனியாவும் பிரியும். அப்படி பிரிஞ்ச உடனே அரிசிய எடுத்து வச்சுக்குவாங்க. உமிய வந்து வீசிடுவாங்க. உமி தேவையில்ல, அரிசி போதும் அப்படின்ட்டு. அப்ப அது மாதிரி இங்க நாம இந்த உடலாக பாவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நான் இந்த உடல், நான் இந்த மனசு அப்படின்னு இதெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோமா, அதெல்லாம் எதை மறைச்சுக்கிட்டு இருக்குது? அந்த ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த உமியை பிரிச்சு எடுக்கிற மாதிரி, அரிசியிலிருந்து உமியை பிரிச்சு எடுக்கிற மாதிரி, இங்க ஆத்மாவை நம்ம பிரிச்சு பார்க்கணும்னா இந்த ஆத்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 5 கோஷங்களை நம்ம நீக்கணும். அப்பதான் நம்ம ஆத்மா தெரியும். நாம என்ன பண்றோம்? இந்த 5 கோஷங்கள்லயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்க இருந்து ஆத்மா தெரியும்? இப்ப இந்த கிளாஸ்ல வந்திருக்கிறதுல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாம் படிக்கிறோம், புத்திக்கு புரியுது, அனுபவத்துக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா நாம தான் கோஷத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அன்னமய கோஷத்துல சிக்கிட்டு இருக்கிறோம், மனோமய கோஷத்துல சிக்கிட்டு இருக்கிறோம். புத்தி விஞ்ஞானமய கோஷம். புத்தினா அந்த இடத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, புத்தினா விஞ்ஞானமய கோஷம் என்ன தெரியுமா? அந்த கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்டுங்கிற அந்த கான்செப்ட் வந்து நான் அதுவாக மாறப்போகிறேன், இதுவாக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அகங்காரத்துல ஆடுது இல்லையா? அது அந்த புத்தியினுடைய விசேஷத்தன்மையாக இருந்தாலும் அந்த புத்தியே வந்து யாருது? அந்த அறிவுது. இப்ப என்னுடைய நிழல் வந்து யாருது? என்னுடையது தானே. அது மாதிரி ஆன்மாவினுடைய பிரகாசம் தான் பிரதிபிம்பிக்கிறதுனால நம்ம இடத்துல புத்தியா பிரகாசிக்குது. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? அது என்னுடைய புத்திங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் பெரிய புத்திசாலி, நான் இதை பண்ண அப்படி சாதிப்பேன், அதை பண்ண இப்படி சாதிப்பேன்னு சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையில அந்த பிரகாசம், அந்த புத்தியில பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசம் யாருக்கு உரித்தானது? அந்த தூய அறிவாகிய ஆத்மாவுக்கு உரித்தானது. அப்ப அந்த ஆத்மாவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட சிறிய ஒரு பிரகாச சக்தி பிரதிபிம்ப சக்திக்கே இவ்வளவு வலு இருக்கும்போது அந்த சுயம் பிரகாச அறிவுக்கு எவ்வளவு வலு இருக்கும்? ஆனா அந்த சுயம் பிரகாச அறிவு தான் நான் என்பதை தெரியாத வரைக்கும் நாம அந்த பிரதிபிம்பத்தை உண்மை என்று கருதி கொண்டிருக்கின்ற வரைக்கும், அதாவது நிஜத்தை விட்டு விட்டு நிழலை உண்மை என்று கருதி கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படி உண்மை விளங்கும்? உண்மை விளங்காது. அப்போ இந்த உண்மையை விசாரித்து அறியணும். அது எப்படின்னா, இந்த மாதிரி வேதாந்த பாடங்களை, சாஸ்திரங்களை எடுக்கும் போதுதான் மனசு புரிதலுக்கு வரும். ஏன்னா இங்க விவேகத்தை அடைய வேண்டிய விஷயமே மனதுக்கு தானே தவிர வேற எதுக்கு நீங்க கொடுப்பீங்க? வேற என்ன வழியில நீங்க வந்து உங்களை காட்டி கொடுக்க முடியும்? இப்ப நான் யார் என்று என்னை நான் விசாரணை செய்யும் போது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில நான் இன்னார், இன்ன ஜாதி, இன்ன படிப்பு, இன்ன பதவி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனா இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை இல்லையா? இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தானே நான் இந்த பதவியில இருக்கிறேன். உடம்பு போன பிறகு எனக்கு என்ன பதவி இருக்குது, என்ன ஜாதி இருக்குது, என்ன மதம் இருக்கு? ஒண்ணுமே இல்லைங்க. அப்ப உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், நான் இந்த அதிகாரி அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா உடம்பு போன பிறகு ஒண்ணுமே இல்லை இல்லையா? அப்ப உண்மையில நான் இந்த உடலா அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா நான் இந்த உடம்பே இல்லை. அப்ப வந்து போகின்ற இந்த உடம்பே நான் இல்லைங்கும் போது அப்ப உண்மையில் நான் யார் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா தோன்றி மறைகின்ற இந்த உடலுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த ஆன்மா தான் நான். அப்போ என்னை மறைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கோஷங்கள் இருக்கு இல்லையா, 5 கோஷங்கள், அதை நாம நீக்கணும். அந்த உமி வந்து அரிசியை மூடிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த உமியை நீக்கி அரிசியை பார்ப்பது போல இந்த 5 கோஷங்கள் என்ற உரைகளை நீக்கி ஆன்மாவை பார்க்க வேண்டும் என்பதாக இந்த 16வது ஸ்லோகத்துல சுட்டி காட்டுகின்றார். பகவான் ஆதிசங்கரர் சொல்ல வருகின்ற ஆழமான விஷயம் என்னன்னா, இந்த 16வது ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு அதை சுட்டி காட்டுகின்றார். அப்போ அரிசியை பார்க்க வேண்டும் என்றால் பூமியை நீக்க வேண்டும், ஆன்மாவை பார்க்க வேண்டும் என்றால் பஞ்ச கோஷங்களை நீக்க வேண்டும். இப்ப பார்க்க வேண்டும்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அது நானாகத்தான் இருக்கிறேன் என்று உணர வேண்டும். இப்ப அரிசிங்கிறத ஒரு 3வது பொருள், நம்ம கண்ணுல பார்க்கலாம். ஆனா ஆன்மாவை கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா அந்த ஆன்மாவாகத்தான் நானே இருக்கின்றேன் என்று என்னுடைய சுயம் எனக்கு அனுபவம் ஆகும். அப்ப என்னுடைய சுயம் எனக்கு அனுபவம் ஆகுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று நான் விசாரணை பண்ணி பார்த்தா இந்த 5 கோஷங்கள் தான் தடையாக இருக்கின்றது என்பதாக மகான்கள் சுட்டிக்காட்ட வருகின்றார்கள். அதை நாம புரிந்து கொள்ளணும். அப்போ 5 வித்தியாசமான உரைகளால் ஆத்மா மூடப்பட்டிருப்பதினாலே எந்தெந்த உரைகள் ஒவ்வொருவருக்கும் பலமாகவும் அழுத்தமாகவும் இருக்கின்றனவோ அவைகளுக்கு தகுந்தபடி ஆத்மாவும் அவைகளை போன்றே தோன்றும். அதுதான் இங்க பகவான் சொல்றார். எப்படி தோன்றும்? இப்ப நான் வந்து உடம்பு மேல அபிமானம் வச்சிருக்கிறேன், இந்த ஸ்தூல உடலை உண்மை என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் வச்சுக்கீங்களேன். அப்ப நான் என்னை எப்படி பாவித்துக் கொண்டிருப்பேன் தெரியுமா? நான் என்று இந்த உடலைத்தான் நான் பாவித்துக் கொண்டிருப்பேன்.
அப்ப ஆத்மாவாகிய நான் எப்படி இருக்கிறேன்னா இந்த உடலாக இருக்கின்றேன். அப்ப என்னுடைய உண்மைத்தன்மை உடலற்ற தன்மை. ஆனால் நான் இந்த உடல் மேல வச்சிருக்கிற அபிமானத்தினால நான் இந்த உடலாக என்னை பாவித்துக் கொண்டு நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு என்ன காரணம் என்றால், அந்த உரை என்னிடத்திலே பலமாக இருக்கிறது. அதுதான் காரணம். அப்ப இந்த உரையினால என்னுடைய உண்மைத்தன்மையை மறைத்து விட்டது, மறைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு புரிந்து கொள்றதுதான் இங்க விவேகம், விசாரணை என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்ப உதாரணமா அன்னமய கோஷம் என்ற ஸ்தூலமான இந்த உடல் பற்றி இருந்ததுன்னா, அவர்களுக்கு தன்னுடைய உடல் தான் நான் என்ற அபிமானத்துல இருப்பாங்க. அப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த நிலை மாறுபட்டு காணப்பட்டாலும் வேறுபட்டு காணப்பட்டாலும் அனைவருக்குமே மூடியுள்ள கோஷங்களை நீக்குவதற்கு உண்டான வழிகளாக வெவ்வேறு விதமான பயிற்சி முறைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பயிற்சி முறைகளுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய சாரம் என்ன என்பதை விசாரித்து பார்க்கின்ற போது இங்க அத்தனைக்கும் ஆதாரமாக எது இருக்குன்னா இந்த மனசு தான் இதையெல்லாம் விரும்புது, ஏற்றி வைத்துக் கொள்ள ஆசைப்படுது. இந்த பயிற்சியை பண்ணி இதுல விடுதலையாக போறேன், அந்த பயிற்சியை பண்ணி அதுல விடுதலையாக போறேன்னு சொல்லுது. அப்ப இங்க மனம்தான் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாம இதை விரும்பி அதை விரும்பி ஓடுது. அப்ப இங்க விவேகம் என்ன ஆகணும்னா மனதிற்கு தான் வரணும். அறியாமையில் இருக்கின்ற மனம் அந்த அறிவாகத்தான் பிரகாசிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்னா அந்த மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை எண்ணங்களை நீக்க வேண்டும். அதுதான் இங்க சாஸ்திரம் செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இங்க மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப இதைதான் நம்ம இங்க புரிந்து கொண்டு இப்ப இந்த செயல்படி பார்க்கும்போது ஒரு அரிசியை பார்க்கணும்னா உமியை நீக்கணும், ஆத்மாவை பார்க்கணும்னா 5 கோஷங்களை நீக்கணும். அதுதான் இங்க சொல்ல வர்ற இந்த செயலுக்கு உண்டான முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ளும் போது அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர முடியும். அடுத்த செயல் 17வதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கலாம். 17வது செயல். சதா சர்வக தோப்பியாத்மா நா சத்ராவ பாசத்தே புத்தா வேவா வபாசேத பவச்சேசு பிரதிபிம்பவத். அதாவது இந்த 17வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆத்மாவானது எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்திருந்தாலும் அது அனைத்து இடத்திலும் பிரகாசிப்பது இல்லை. எப்படி சுத்த ஸ்படிகம் போன்ற களங்கமற்ற நிர்மலமான பொருட்களில் மட்டுமே பிரதிபிம்பம் பிரகாசமாக காட்சியளிப்பதை போன்று கூர்மையான நுண்ணிய களங்கமற்ற புத்தியில் தான் ஆத்மா பிரகாசிக்கின்றது என்பதாக இங்க 17வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் நமக்கு ஆழமான ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஆத்மா அப்படின்னு நமக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்துல இந்த பாடத்திட்டங்களை படிச்சதுனால நான் ஆத்மான்னு என்ன சொல்லிக்கிறேன். இது ஒரு புத்தி அளவுல புரிஞ்சிருக்கிறேன். ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணமா தான் இருக்குது. ஆனா அது ஏன் அனுபவமாக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த ஆத்மாவாக நான் இந்த புத்தி அளவுல நான் அபிமானித்துக் கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்றை சிக்கிக்கிட்டு இருப்போம். இந்த உடலை நான் என்று கருதி கொண்டு தன்னை ஆத்மான்னு சொல்லிட்டு இருப்போம். இல்லைன்னா மனதை நான் என்று கருதி கொண்டு சூட்சமான மனதை நான் சொல்லி ஆத்மான்னு சொல்லிட்டு இருப்போம். இல்லைன்னா பிராணமய கோஷத்துல போய் சிக்கிக்கிட்டு இந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சம பிராணன் தான் இங்க ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருப்போம். ஆனா உண்மையில் என்னன்னா இந்த மாதிரி போகின்ற இந்த உடல்கள் எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய விஷயம். ஆனா ஆத்மா அப்படி இல்லை. அது என்றென்றைக்கும் சாஸ்வதமா இருக்குது. ஆனா அது எப்படி இருக்குது அந்த ஆத்மானா, ஒரு களங்கமற்ற கண்ணாடி ஸ்படிகக்கல் போல. அந்த கண்ணாடி போன்ற ஒரு ஸ்படிகக்கல் வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த ஒரு களங்கமும் இல்லை, எந்த ஒரு நிறமும் இல்லை. அப்படியே அவ்வளவு ஒரு பியூரா இருக்கு. ஆனா அந்த கண்ணாடி அருகே ஒரு செம்பருத்தி பூவை கொண்டு போய் வச்ச உடனே அந்த செம்பருத்தி பூவுடைய சிவந்த நிறம் அந்த கண்ணாடி மேல ஏறிக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு நீல நிற துணியை கொண்டு போய் வச்ச உடனே அந்த நீல நிறம் அந்த கண்ணாடி மேல ஏறிக்குது இல்லையா? அதுதான் போன செயல்ல உதாரணமா சொன்னாரு. அது மாதிரி களங்கமற்ற நிர்மலமான அந்த ஆத்மாவின் இடத்திலே இந்த மாதிரி கோஷங்களை ஏத்தி வச்சுக்கிட்டோம். கண்ட விஷயங்களை ஏத்தி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு இதெல்லாம் உண்மை சத்தியம் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த கண்ணாடி போன்ற ஸ்படிகங்கள் களங்கம் அடைந்தது போல இங்க ஆத்மா களங்கம் அடைந்து காணப்படுவதாக தெரிகிறதுனால நமக்கு அந்த பிரகாசம் வெளிப்படல. அந்த கண்ணாடிக்கல் சுயம் பிரகாசமா பளிங்கு போல நிறமற்ற தன்மையில இருந்துகிட்டு இருக்குது. ஆனா அது மேல போய் ஒரு சிவந்த நிறம் ஏறி உட்காந்துக்குச்சு அல்லது ஒரு நீல நிறம் ஏறி உட்காந்துக்குச்சுன்னா அது அந்த கலர் ஆயிட்ட மாதிரி தெரியறதுனால அந்த பளிங்கு நிறம் காட்சி ஆகல. அப்ப அந்த பளிங்கு நிறம் தெரியலங்கிறதுனால அந்த கண்ணாடிக்கல் களங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியுமா? சொல்லிட முடியாது.
இல்ல களங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கல் மேல தண்ணி ஊத்தி கழுவுறதுனாலயோ அல்லது துணியை போட்டு துடைக்கிறதுனால அந்த நிறம் போய்விடுமா? போகாது. அப்ப உண்மையிலே என்ன செய்யணும்? அந்த களங்கமற்ற கண்ணாடி தன்னுடைய இயல்பு தன்மைக்கு திரும்ப வேண்டும் என்றால், களங்கமற்ற அந்த ஸ்படிகக்கல் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால், அதன் அருகே வைக்கப்பட்டிருக்கின்ற நீல நிற துணியை எடுத்து தூரம் போட வேண்டும். அல்லது அதன் அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலரை, சிவந்த நிற செம்பருத்தி மலரை தூக்கி தூரம் போட வேண்டும். இதுல ஏதாவது ஒண்ணு கொண்டு போய் பக்கத்துல வச்சோம்னா அந்த கலரை அதை ஏத்துக்கிட்டு கலரா மாறிடும். கண்ணாடிக்கல் அந்த கலருக்கு வந்துடும். அப்ப இங்க களங்கமானது அந்த புறப்பொருளில் தான் இருக்கிறதே தவிர அந்த கல்லின் இடத்திலே, சுயம் பிரகாச அந்த கண்ணாடி கல்லின் இடத்திலே எந்த களங்கமும் இல்லை. அந்த உதாரணத்தை அப்படியே நம்ம ஆத்மாவோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இங்க ஆத்மா எந்த ஒரு களங்கமும் இல்லாத சுயம் பிரகாச பளிங்கு போன்று நிர்மலமாக இருக்கிறது. எந்த மனங்களும் அதுல ஒட்டல, எந்த குப்பையும் அதுல ஒட்டல, ஒட்டவும் ஒட்டாது. அந்த கண்ணாடி கல்லையே ஒட்டாது. கண்ணாடி கல்லையே போய் சிவந்த நிறம் ஒட்டிக்கிச்சா? ஒட்டவே இல்லை. அது மாதிரி ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது. ஆனா ஒட்டுற மாதிரி ஏன் இருக்குன்னா, அந்த நிறம் பக்கத்தில் வைக்கப்பட்ட பொருள் தான காரணம் என்பது போல, இங்கு நாம் நம்முடைய ஆத்மாவின் மீது ஏற்றி வைத்துக் கொண்ட இந்த பஞ்ச கோஷங்கள் தான் காரணம். அப்ப இதை நம்ம நீக்கணும்னா நமக்கு என்ன தேவைப்படுது தெரியுமா? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனிதனிடத்துலதான் அந்த புத்தி பிரகாசிக்கிறதுனால, வேற எந்த ஜீவராசிகளையும் அந்த பகுத்தறிவு பிரகாசிக்காது. மனிதனிடத்துலதான் அந்த பகுத்தறிவு பிரகாசிக்கிறதுனால அந்த இடத்துல விழிச்சுக்கிட்டு மனுஷன் என்ன பண்ணணும்னா, எது சத்தியம் எது நித்தியம் அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்து, இப்ப இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த வந்து போகின்ற இந்த உடல் நான் அல்ல, இது என்னுடைய தூய அறிவாகிய ஆன்மாவின் மீது களங்கமற்ற பளிங்கக்கல்லாகிய அந்த ஸ்படிகக்கல்லிலே ஏற்றி வைக்கப்பட்ட நிறத்தை போல இந்த விஷயங்கள் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுவல்ல நான், என்னுடைய உண்மைத்தன்மை எந்த களங்கமும் இல்லாத தூய்மையான அந்த சுயம் பிரகாச அறிவு ஆன்மா என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னா, அதே புத்தியில விசாரணை செய்து தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக இங்க சொல்ல வரார். இந்த செயல்ல, இந்த 17வது செயல்ல அதைத்தான் சொல்றாரு. அந்த நுண்ணிய களங்கமற்ற புத்தியில ஆத்மா பிரகாசிக்குது. களங்கமற்ற நீரிலே பிரகாசிப்பது போல, களங்கமற்ற கண்ணாடியிலே பிரகாசிப்பது போல தூய்மையான புத்தியிலே பிரகாசிக்குது. ஆனா நமக்கு தெரியல. ஏன்னா நாம தான் புத்தி சக்தியை பயன்படுத்தாம மனோசக்தியிலே சிக்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? கோஷங்களை விரிவுபடுத்துறதுல நாம என்ன பண்றோம்? அன்னமய கோஷத்தையே தாண்டல. அன்னமய கோஷத்தை அப்படி இப்படி கொஞ்சம் தாண்டி வந்தாலும் மனோமய கோஷத்திலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். சரி, மனோமய கோஷத்தையாவது கொஞ்சம் கொஞ்சம் விசாரணை பண்ணி இந்த மாதிரி பாடத்திட்டத்துக்கெல்லாம் புத்தியை கொஞ்சம் விழிப்படைஞ்சு அந்த புத்தி சக்தியை பயன்படுத்துறோமான்னா, திருப்பி என்ன பண்றோம்? அந்த புத்தி சக்திக்கு அப்பாற்பட்ட மீண்டும் காரண சரீரத்தை அறியாம இருக்கிறோம். ஏன்னா ஒண்ணு பிராணன்ல போய் மாட்டிக்கிறோம், இல்லைன்னா அந்த ஆனந்தமய கோஷத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுவே ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு காரண சரீரத்துக்குள்ளேயே போய் ஒடுங்குறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி தூங்கி எழுந்திருக்கிறோம். நல்லா இருக்கு, தூக்கம் ஜாலியா இருக்கு அப்படின்னு எப்படி நைட்லாம் தூங்கிட்டு பகல் எழுந்து வேலை செய்யறோமோ, அது மாதிரி ஒரு சுகம் இருக்கிறதையே உண்மையாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் இங்க பிரச்சனைங்கிறது சொல்ல வராரு. அப்ப அந்த ஆத்மா எங்கும் உள்ளது, அது எல்லாவிடத்திலும் எல்லோரிடத்திலும் நிறைந்து இருக்கிறது என்றால், அதை பார்ப்பதற்காக ஏன் அவ்வளவு சிரமப்பட வேண்டும்? எல்லோருக்கும் எளிதாக காணப்படவில்லை என்றால், அதை தேடி அறிந்து கொள்ள முனைபவர்கள் அதை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் கூறப்பட வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா ஆத்மா ஒருவனுக்கு வெளியே மட்டும் உள்ள பொருள் என்றால், அவனுக்கு வேறாக உள்ள அதை தேடி கண்டுபிடித்து அவனிடம் அதை கொடுத்து விடலாம். ஆனால் அவ்வாறு கேள்வி கேட்கும் அவனுள்ளேயும் அந்த ஆத்மாவே இருப்பதினாலே அது அவன்தானே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ எந்த ஒரு விஷயத்தை உள்ளிருந்து நீங்க ஒரு கேள்வியா எழுப்பினாலும் அந்த கேள்வி கேட்கின்ற அந்த சக்தி, புத்தி சக்தி கூட யாருடையது? அந்த ஆத்மாவினுடையது தான். அப்ப அந்த ஆத்மா இருப்பதனால்தான் இங்க புத்தியாக நம்ம இடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப அதுதான் விவேகமாக நம்ம இடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை நாம புரிந்து முயன்று பார்க்கும் போது அதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிய முடியவில்லை என்றால் அதற்கு இன்னமும் தயாராகவில்லை என்றுதான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாகவும் இங்க சொல்றார். அதாவது மற்ற பொருள்களை புறத்தில் தேடுவது போல அந்த ஆத்மாவை அவனிடம் உள்ள புத்தி சக்தியினால் அறிவார்த்தமாக வெளியே தேடிக்கொண்டிருக்கின்றான் என்றுதான் அர்த்தம். ஒருவனது அறிவுக்கே ஒளி கொடுக்கின்ற அந்த ஆத்மாவை எப்படி அடைவது அல்லது எப்படி உணர்வது என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, இது மாதிரி நமக்கு கொடுக்கப்பட்ட பாடத்திட்டங்களின் மூலமாக ஒரு புரிதலுக்கு மனம் அந்த புத்தி சக்தியில மேலோங்கணும்.
மனம் கடந்த புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த புத்தி விழித்துக் கொள்ளும் போது மட்டும்தான் அந்த ஆத்மா எங்கும் எதிலும் சுயம்பிரகாச அறிவாய் விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளினாலே வேறுபட்டு காணப்படுகின்றது என்று புரிதல் வரும். ஏன்னா உபாதி தான் காரணம், உடல் தான் காரணம். அந்த உடல் எப்படி வெறும் அன்னமய கோஷத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது, 5 கோஷங்களையும் எடுத்துக்கணும். ஒரு உடல் அழுக்கா இருக்குது, அதனால ஆத்மா பிரகாசிக்கல. இந்த உடல் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமா பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு இருக்கு, அதனால ஆத்மா பிரகாசிக்குது, அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. இங்கு என்னன்னா, அந்த அறிவு பிரகாசிப்பதற்கான அந்த களங்கமற்ற புத்தியை தான் இங்க சாஸ்திரம் எதிர்பார்க்குது. ஏன்னா இங்க புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும், புத்தி விழிப்படைய வேண்டும், புத்தி கூர்மையாக்கப்பட வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்றாரு. புத்தா வேவா பாசேத ஸ்வச்சேசு பிரதிபிம்பவத். அந்த அறிவு பிரதிபிம்பிக்கின்ற அந்த புத்தி பிரகாசிப்பதற்கு புத்தி தூய்மையாக்கப்பட வேண்டும். அது தெளிந்திருக்க வேண்டும், களங்கமற்று இருக்க வேண்டும் என்பதாக இங்க சொல்ல வரார். அப்ப கண்ணாடியின் மேல் அழுக்கு படர்ந்திருந்தால் அதை பார்ப்பவனின் பிரதிபிம்பத்தை அவன் தெளிவாக பார்க்க முடியாது. அதுபோல மனதிலும் புத்தியிலும் களங்கம் உள்ளவர்கள் அந்த ஆத்மாவை தெளிவாக உணர முடியாது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்போ ஒரு சாதகனின் தற்போதைய அறியாமை நிலைக்கு காரணம் அவனிடம் உள்ள களங்கமான மனநிலை. அதுதான் அவன் அந்த ஆத்மாவை அறிவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றான். அப்ப கண்ணாடியில் பார்ப்பவனுடைய பிரதிபிம்பம் தெரியாததுனால அங்கு கண்ணாடியே இல்லை என்று எப்படி கூற முடியும்? அதுபோல அவனிடத்தில் இருக்கின்ற அழுக்கை அவன்தான் துடைக்க வேண்டும். இப்ப கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கை நாம துடைத்து பார்க்கும் போதுதான் அந்த கண்ணாடிக்குள்ள நம்முடைய பிரதிபிம்பம் பிரகாசிக்கும். அதுபோல நான் தூய அறிவாக இருக்கின்றேன், என்னுடைய அறிவு சுயம் பிரகாச அறிவு எனக்கு பிரகாசிக்கவில்லை என்றால் என்னுடைய மன அழுக்கை நான் நீக்க வேண்டும், மன அழுக்கை நான் துடைக்க வேண்டும் என்பது இங்கு மகான்கள் சொல்ல வருகின்ற முக்கிய சாரமாக பார்க்கப்படுகிறது. அப்ப கண்ணாடியே இல்லை என்று தப்பித்துக் கொள்ள பார்ப்பது அவனுடைய அறியாமை என்பது போல, இங்கு நான் என்னுடைய மனதில் இருக்கின்ற அழுக்குகளை நான் நீக்குவதற்கு சோம்பேறித்தனப்பட்டுக் கொண்டு நான் மனமற்ற நிலைக்கு போய்விட்டேன் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒருவன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. ஏன்னா இங்கு மனமற்ற நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, களங்கமற்ற கண்ணாடி கிளியரா இருக்குது, ஆனா அது முன்னாடி போய் நான் நிக்கிறேன்னா என்னுடைய முழு உருவத்தை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும். அந்த கண்ணாடி நான் எப்படி இருக்கிறேன்னா அப்படியே என்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டும். ஆனா அந்த கண்ணாடியில நிறைய அழுக்கு படிஞ்சு மேல புகை படிஞ்சிருந்ததுன்னா அது தெளிவில்லாம என்ன காட்டும். அதனால அந்த கண்ணாடியே இல்லை, அந்த கண்ணாடியே சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது இல்லையா? அந்த கண்ணாடி சரியில்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அந்த கண்ணாடியை சுத்தம் செய்யணும். அது மாதிரி இங்க ஆத்மா எனக்கு பிரகாசிக்கல, ஆத்மாவே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றான், அந்த கண்ணாடியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கண்ணாடி இல்லைன்னு சொல்றது எப்படி ஒரு முட்டாள்தனம்? அந்த கண்ணாடி இருக்குதுப்பா, அந்த கண்ணாடியில் இருக்கிற அழுக்கை அந்த புகையை தொடச்சிடு, அப்ப நீ உன்னுடைய பிம்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி இங்க மன அழுக்குகளை நீக்கினால் அந்த அறிவு பிரகாசிப்பதை நான் அனுபவமாக்க முடியும். ஆனா அந்த மன அழுக்கை நம்ம நீக்கிறோமான்னா இல்லவே இல்லை, நம்ம நீக்குவதே கிடையாது. ஏன்னா மன அழுக்குங்கிறது இங்க என்னன்னா, மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் அழுக்கு. மன அழுக்குன்னா நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ வெளியிருந்து ஒட்டிக்கும் போல் இருக்கு பகை மாதிரி அப்படி நினைச்சுக்க கூடாது. தவறான பதிவுகள், மனதிலே நாம் கண்ட விஷயங்களை தப்பு தப்பாக ஏற்றி வைத்துக் கொண்டு மூட நம்பிக்கைகளையும் முட்டாள்தனத்திலையும் சடங்கு சம்பிரதாயத்திலையும் தேவையற்ற சாஸ்திரங்களிலும் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் மனதிற்கு அழுக்கு. அப்ப இந்த அழுக்குல இருந்து நம்ம வெளியே வரணும். இந்த அழுக்குகள் எல்லாம் மனதிலிருந்து நீங்கி இங்க எதுவும் உண்மை இல்லை, எதுவும் சத்தியம் இல்லை, இதெல்லாம் தோன்றி மறைகின்ற மனோமய கோஷத்திலே நடக்கின்ற கேம் பிளே. ஆனா உண்மை என்ன, அந்த அறிவு சுயம் பிரகாச அறிவு ஒன்று மட்டும் தான் இருக்கிறது. அது அறியாமல் என்னுடைய மனம் அழுக்கடைந்திருக்கிறது என்று புரிந்து அந்த மனதை நான் தூய்மை செய்ய வேண்டும். தூய்மை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனமற்ற நிலைங்கிறது என்ன? அறியாமைகள் நீக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். இப்ப மனமற்ற நிலைங்கிறது என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த மனமற்ற நிலைங்கிற விஷயத்த பல டைம் புரிய வச்சுட்டேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. மனமற்ற நிலைங்கிறது ஏதோ அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடுறது. மனமற்ற நிலைன்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா, அது எப்படிங்க மனம் இல்லாம நான் வேலை செய்ய முடியும், மனம் இல்லாம எப்படிங்க செயலாற்ற முடியுங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. இங்க மனமற்ற நிலைங்கிறது இருமைகளற்ற நிலை.
மனதில ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் புரியாத விஷயங்கள் எல்லாம் இருப்பதாக எவ்வளவு மூட நம்பிக்கைகள் நம்ம இடத்துல ஏற்றி வச்சிருக்காங்களோ அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறது இல்லையா, அதுதான் மனதினுடைய இருமைத்தன்மை. அது இருக்கிற வரைக்கும் அங்க மனம் களங்கமா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அழுக்கு, மனதினுடைய அழுக்கு அதுதான். அப்ப இங்க மனம் எப்ப அந்த கண்ணாடி போல பிரகாசிக்கும், அந்த புகை மூட்டத்தை நீக்கணும், தொடச்சி எடுக்கணும். கண்ணாடியின் மேல் இருக்கிற களங்கத்தை அகற்ற வேண்டும். அது மாதிரி மனதில் இருக்கக்கூடிய களங்கமாகிய இந்த அறியாமை எண்ணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். அப்ப நீக்கிட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும், தூய்மையான கண்ணாடி இருக்கும். அப்ப அது மாதிரி இங்க தூய்மையான மனம் இருக்கும். அப்ப தூய்மையான மனதிலே அந்த தூய அறிவு பிரகாசிக்கும். அந்த தூய்மையான கண்ணாடியில என்னுடைய உடல் பிரதிபிம்பிக்கும், பிரகாசமா பிரதிபிம்பிக்கும். அப்ப என்னுடைய உடல் அந்த கண்ணாடியிலே முழுமையாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் கண்ணாடியைத்தான் நான் தூய்மைப்படுத்த வேண்டுமே தவிர என்னை நான் தூய்மைப்படுத்துவதற்கு அவசியமே இல்லை. நான் எப்பொழுதும் தூய்மையாகத்தான் இருக்கிறேன். கண்ணாடிதான் களங்கம் அடைந்திருக்கிறது. அதுபோல சுயம் பிரகாச அறிவாகிய ஆன்மா எப்பொழுதும் களங்கமற்று பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஆன்மாவின் மீது அழுக்கு படிந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருப்பது அஞ்ஞானம், அறியாமை. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன, அந்த ஆன்மாவை மறைக்கின்ற மனதின் அழுக்குகளை நீக்க வேண்டும் என்பதாகத்தான் இந்த ஸ்லோகத்திலே மிக ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். 17வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கிறேன். அடுத்தது நாளைய வகுப்பில் 18வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.